அத்தியாயம் 18. கமலா சென்று கௌரியிடம் வத்தி வைத்த பிறகுதான் ஆரம்பித்தது வீட்டில் சண்டையே. அன்றிலிருந்து தினமும் சண்டைதான். வீட்டில் இருப்பதையே வெறுக்க ஆரம்பித்தான் சர்வேஷ். ஆனால் அவனால் கங்காவை பார்க்காமல் இருக்கவும் முடியவில்லை. அடிக்கடி அவளை சந்திக்கச் சென்றான். அவளுக்கு உதவிகள் செய்தான். அவள் தனியாக இருக்கிறாள் என்பது அவனது மனதில் மிக பெரிய வேதனை. அதற்கு காரணம் ஒரு விதத்தில் அவன்தான் என்பது மிக பெரிய குற்ற உணர்ச்சியாகவும் இருந்தது. ஆனால் அதே நேரம் அவனது மனைவியை தனியாக விட்டுவிட்டான். தினமும் அவன் வேலைக்கு செல்லும் பொழுது சண்டையிட்டாள் கௌரி. அப்படிதான் இன்றும் காலையில் சண்டை நடந்தது. ஆனால் இன்று அவளை அடித்து விட்டான். அந்த எண்ணம் மனதில் சற்று குறுகுறுப்பை ஏற்படுத்த பேருந்தில் சஞ்சலத்துடன் அமர்ந்திருந்தான். எதுக்கு இன்னைக்கு அவளை அடித்தோம்? அவள் கேட்டதில் ஒன்றும் தப்பு இல்லையே. நாம் இப்படி நடந்துக்கிட்டால் அவள் அப்படி தானே கேட்பா. ஆனாலும் அவள் கங்காவை பற்றி அப்படி பேசுனது தப்பு, ரொம்ப தப்பு என்று நினைத்த வண்ணமே பேருந்தில் அமர்ந்திருந்தான். பேருந்து ஒரு நிறுத்தத்தில் நின்றது. அந்த நிறுத்தத்தை ஜன்னல் வழியாக பார்த்தான். அதற்குள் நடத்துனர், பேராசிரியர் காலனி, இறங்குங்க இறங்குங்க என்று கூற, இன்றும் சர்வேஷிற்கு அந்த நிறுத்தத்தில் இறங்கி கங்காவின் வீட்டிற்கு சென்று அவளை பார்க்க வேண்டும் என்றுதான் தோன்றியது. ஆனால் சில தினங்களாக அவன் வீட்டில் நடக்கும் சண்டைகளை நன்றாக அறிவாள் கங்கா. அதனால் அவனை வரவேண்டாம் என்று கூறியிருந்தாள். ஆனால் ஒரு வாரமாக அவளை பார்க்கவில்லை என்ற எண்ணம் அவனது மனதில் சற்று கவலையை ஏற்படுத்தியது. அதுவும் இன்றைய தினம் அவளுடைய பிறந்த நாள். இன்று அவளை ஒருமுறை பார்ப்பது ஒன்றும் அத்தனை பெரிய தவறில்லையே. அவள் நன்றாக இருக்கிறாளா, இல்லை அவளுக்கு ஏதேனும் உதவிகள் தேவைப்படுகிறதா என்ற எண்ணங்கள் மனதில் ஓட அவனது செல்போன் அடித்தது. எதிர்முனையில் அவனது மாமனார் பேச ஆரம்பித்தார். என்னப்பா, எதுவும் பிரச்சனையா? இல்லையே மாமா. என்ன பிரச்சனை? ஒன்றும் பிரச்சனை இல்லையே மாமா. கௌரி திடீர்னு வீட்டுக்கு வந்து ரூம் கதவை பூட்டிட்டு திறக்க மாட்டேங்கிறா. என்னென்னு கேட்டால் இனி அங்கே போக மாட்டேன்னு சொல்கிறா. அதான் எதுவும் பிரச்சனையா மாப்பிள்ள என்று கேட்க, அதற்குள் பேருந்து கிளம்ப தயாராக சட்டனை இடத்தை விட்டு எழுந்து நின்றான் சர்வேஷ். மாமா, நான் அப்புறம் பேசுகிறேம்மா மாமா என்று ஃபோனை வைத்துவிட்டு, ஒரு நிமிஷம் என்றவன் வேகமாக கீழே இருங்க. அவனை பார்த்த நடத்தினர், இவ்வளோ நேரம் தூங்குனியா என்று கத்தினார். அதனை காதில் வாங்காமல் கீழே இறங்கினான் சர்வேஷ். அவனது கால்கள் வேகமாக கங்காவின் வீட்டை நோக்கி நடந்தன. இது ஒன்றும் அத்தனை பெரிய தவறில்லை. ஒரு நண்பனாக அவளை சென்று பார்ப்பது நிச்சயம் தவறாகாது என்று நினைத்தவனின் மனதில் சட்டென ஒரு பயம் தோன்றியது. அது ஒருவேளை இதுவும் தெரிந்து கௌரி தன்னை விட்டு விலகி விடுவாளோ என்ற எண்ணம். அவள் தான் ஏற்கனவே நம்மை விட்டு சென்று விட்டாளே, பிறகு எதற்காக பயம் கொள்ள வேண்டும்? நான் தவறேதும் செய்யாத நேரமே அவள் என் மீது நம்பிக்கை இல்லாமல் சென்று விட்டாள். இப்பொழுது நான் மட்டும் அவளை பற்றி ஏன் கவலைப்பட வேண்டும்? உண்மையில் இந்த கல்யாணம் ஒரு ஆக்சிடென்ட், திடீரென்று நடந்த கல்யாணம். அதுவும் பெரியவர்களின் கட்டாயத்தால் நடந்தது. அதை தவிர என்ன இருக்கிறது? அன்றைய தினம் நான் சொல்வதை கேட்டிருந்தால் நிச்சயம் என் திருமணம் கங்காவுடன் தான் நடந்திருக்கும். இன்று அவளும் தனியாக இருந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நானும் தினமும் கௌரியுடன் சண்டையிட வேண்டிய அவசியமும் இல்லை. வீடா அது ஒரு நரகம். கங்காவை பார்க்கும் பொழுதுதான் மனதில் நிம்மதியே பிறக்கிறது. இனி நான் தாமதிக்கப் போவதில்லை. கங்கா மட்டும் சம்மதித்தால் இனி அவளை நான் தனியாக விடப்போவதில்லை என்று ஏதேதோ எண்ணங்களுடன் வேகமாக நடந்தான் சர்வேஷ். அவனது வேகத்தில் கங்காவின் வீடு அதிவிரைவில் அவனது அருகில் வந்தது. வீட்டு வாசலில் நின்று வீட்டு கதவை தட்ட கதவு திறக்கப்படவில்லை. மீண்டும் மீண்டும் தட்டினான். கதவு திறக்கப்படவில்லை. மீண்டும் தட்ட அருகில் இருந்த வீட்டுக்கார பெண்மணி வெளியே வந்தார். தம்பி, பூட்டின வீட்டை தட்டிகிட்டு இருக்க, உனக்கு யாருப்பா வேணாம்? அக்கா, கங்கா இங்கே. அவள் இன்னைக்கு தாண்டா வீட்டை காலி பண்ணிட்டு போனா. நீ யாரு? வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாளா என்ற எண்ணம் உள்ளுக்குள் தோன்றி மறைய, என் பேர் சர்வேஷ், அவங்களுக்கு தெரிஞ்சவங்க. ஓ, நீ தான் சர்வேஷா? உன் பொருள் ஏதோ இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டு போனாப்பா. இந்தா என்றவர் உள்ளே சென்று ஒரு பையை எடுத்து வந்து அவன் கையில் கொடுக்க அதனை வாங்கி கொண்டு கீழே இறங்கினான். கீழே இறங்கியவுடன் அருகில் இருந்த மர நிழலில் நின்று அந்த பையை திறந்தான். அதனை திறக்க அதில் ஒரு லெட்டர் இருந்தது. அதனை எடுத்து பிரித்து படித்தான். அன்புள்ள சர்வேஷிற்கு கங்கா எழுதுவது. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் சர்வேஷ். அதனால தான் இனி உன் வாழ்க்கையில் ஒரு தடையாக இருக்கக்கூடாதுன்னு இங்கேருந்து கிளம்புறேன். உங்ககிட்ட சொல்லாமல் போகிறதுக்கு என்னை மன்னிச்சிடு. ஆனால் எனக்கு வேறு வழி தெரியலை. இதுக்கு மேலே நான் இங்கே இருந்தால் அது உன் வாழ்க்கையை தான் பாதிக்கும். கௌரி ரொம்ப நல்ல பொண்ணு.
உன்னை நம்பி உன் வாழ்க்கையே ஒப்படைச்சிருக்கா. உன்னை நம்பி 2 குழந்தைகளை பெற்றிருக்கா. என் புருஷன் எனக்கு பண்ண துரோகத்தை நீ அவளுக்கு பண்ணணும்னு கனவுல கூட நினைக்காத. நாம் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக பழகலாம்னு சொன்னான். ஆனால் உண்மை என்னென்னா, காதலிச்சவங்க யாரும் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸாக பழக முடியாது. உண்மையிலேயே அவங்க பழகாமல் இருக்கிறது தான் நல்லது. இனி வாழ்க்கையில் உன்னை பார்க்காம இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுதான் எனக்கும் நல்லது, உனக்கும் நல்லது. நான் இன்றைக்கி தனியாக இருக்கிறதுக்கு நீ தான் காரணம்னு நினச்சிட்ருக்க. ஆனால் நான் இப்போவும் தனியாக இல்லை. உன்னோட காதல் என் கூட தான் இருக்குது. நீ என்னை காதலித்த நினைவுகள் என் கூட தான் இருக்குது. அதுவே எனக்கு போதும். எனக்கு துணையாக வர்றதுக்கு அது போதும். அந்த நாட்களை நினச்சி நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். ஆனால் இன்றைக்கி உன் பொருள் என்கிட்ட இருக்குன்னு சொன்னேன். அது உன்னோட காதல். அதை நான் உன்கிட்ட திருப்பி கொடுக்குறேன். அதை நீ கௌரி கிட்ட கொடுத்துரு. அவள் தான் உனக்கு உரிமையானவா. அவள் மட்டும்தான் அதுக்கு உரிமையானவா. நான் கிளம்புறேன், குட் பை என்று எழுதியிருந்தது. அதை வாசிக்க அவனது கண்கள் கலங்க அந்த லெட்டரை மூடி வைத்துவிட்டு வீட்டை நோக்கி புறப்பட்டான். எங்களது சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.